தேவனார் பிறப்புதான் உலகத்தை ஜெயிக்கணும் ஒன்னு சொல்லி ஒரு பகுதியை முடிச்சிட்டார். ரெண்டாவது பகுதி சொல்றாரு, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. அப்ப என்னால நீ பிறந்திருக்கிற, ஜெயிக்க முடியும். ஆனா உனக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறேன். அதன் மூலமாக தான் ரெண்டாவது அத்தியாயத்தை முடிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தேவனால பிறந்திருக்கிறேன், அது ஒரு பகுதி. தேவனால் பிறந்திருக்கிறேன், நான் ஜெயிக்க முடியும். ரெண்டாவது, அப்ப ஜெயிக்க முடியும்னு எதை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய வார்த்தைகளை நம்புறேன், அதை விசுவாசிக்கிறேன். அதை விசுவாசிக்கும் போது தான் நான் வெற்றி அடைய முடியும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்புவோம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். நீண்ட நாட்களாக நீங்கள் ஜெயிப்பீர்கள், ஜெயிக்க பிறந்திருக்கிற தலைப்பில் பார்த்துட்டு வரோம். இந்த நாளில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நான் பார்க்க விரும்புகிறேன். ஏன்னா விசுவாச அறிக்கை குறித்துலாம் சொல்லிட்டு வரோம். காலையில் ஜெபத்தில் இந்த விசுவாச அறிக்கை குறித்து சொன்ன உடனே எல்லாம் எழுதி போட்டிருப்பீங்கன்னு பார்த்தேன். தள்ளிருப்பீங்கன்னு பார்த்தேன். யாரும் இயேசு நாமத்தில் வாழ்ந்திருப்பேன், இயேசு நாமத்தில் என்னுடைய பலவீனம் ஏதோ என்ன நீங்கள் பேசியிருக்கிறீங்களோ அப்படி தான் எழுத சொன்னேன். விசுவாச அறிக்கைன்னா வசனத்தை தேடி போட சொல்ல முதல்ல அப்படி வரும், அதில் தான் ஸ்டார்ட் ஆகணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவன் நம்பிக்கையாக இருக்க மனுஷன் பாக்கியவான்னு சொல்லுது. நான் பாக்கியவானா இருப்பேன். ஏதாவது சுகத்தை பற்றி ஏதாவது நீங்கள் போடும்போது தான் அதை நம்ம பயிற்சியை பண்ணிகிட்டு இருக்கோன்னு அர்த்தம். எதுவுமே போடலைன்னா நான் ஒன்றும் பண்ணல, எப்பயாவது எனக்கு தோன்றதை பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படி இல்லை. எனக்கு எப்பயுமே ஆசீர்வாதத்துக்கு குறையே இல்லாதபடி நான் வார்த்தையில், நான் விசுவாச அறிக்கையில் வாழ போகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா இங்கே சொல்கிறாரு பாருங்க, தேவனார் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 2 விஷயத்தை சொல்றாரு. ஒன்று, தேவனால் பிறக்கிறவங்க ஜெயிப்பாங்க. ரெண்டாவது, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறேன்னு சொல்லுது. அப்ப தேவனால் பிறக்கிறவங்க ஜெயிப்பாங்க ஒன்று, அது ஒரு பகுதி. அந்த நம்ம நேற்று சொல்லியிருக்கிறோம், தேவனால் யாருக்கு பிறந்திருக்கிறவங்க பொறுத்து வெற்றி அமையுது இல்லையா, அது ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதி, யாரால் நாம் பிறக்கப்பட்டோமோ அவர் நல்லா அறிஞ்சிருக்கிறோமா? எப்படி அறிஞ்சிக்கிறோம்? விசுவாசத்தில் அறிஞ்சிருக்கிறோமா? மனதறிவில், எண்ணத்தறிவில் அப்படி அறிஞ்சிருக்கிறோமா? இல்லை விசுவாசிக்கிறேன்னா? அங்கே சொல்லும்போது சொல்ற தேவனார் பிறப்புதான் உலகத்தை ஜெயிக்கணும் ஒன்று சொல்லி ஒரு பகுதியை முடிச்சிட்டார். ரெண்டாவது பகுதி சொல்றாரு, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. அப்ப என்னால நீ பிறந்திருக்கிற, ஜெயிக்க முடியும். ஆனா உனக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்குறேன், அதன் மூலமாக தான் ரெண்டாவது அத்தியாயத்தை முடிக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ நீங்க இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் பாருங்க. இந்த உலகத்தில் ஒரு பெரிய பணக்காரருக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்கிறேன், அந்த சொத்து எனக்கு வருது இல்லையா. இப்போ அதிலே வாழ்ந்துட்டு இருந்தேன்னா அது பலன் இல்லை. அதான் நான் பழுக பண்ணணும், அதை பெருக பண்ணணும். அதான் ரெண்டாவது விஷயம். தேவனால பிறந்திருக்கிறேன், அவருடைய உரிமை, அவருடைய சொத்தெல்லாம் எனக்கு வருது. ஆனால் அதிலே வாழ முடியாது. அதிலே வாழும்போது அதெல்லாம் போய் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் திரும்ப நான் விசுவாசத்தில் வாழறேன். ஒருவேளை பணம் இருக்கலாம், பொருளாதாரம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். எல்லாமே இருந்தால் கூட நான் விசுவாசத்தில் வாழ ஆரம்பிக்கும் போது அது குறையாமல் இருக்கும். பேங்க்கில் அக்கௌண்ட்டில் எப்படி குறையாமல் இருக்கும்? எடுக்காமல் இருக்கிறது இல்லை. அதான் தவறாக புரிஞ்சுக்கிறோம். எடுக்காமல் இருக்கிறதா இல்லை, எடுக்காமல் இருக்கிறதாக இல்லை. அதன் பிறகு நான் விசுவாசிக்கவே இல்லை எதையும். அதனால் என்ன பண்ணுறது, அதை எடுக்கிற மாதிரி ஆயிடுது. அப்புறம் அதை எடுத்து குறைஞ்ச பிறகு திரும்ப விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ இன்னைக்கு தேவனால் பிறந்திருக்கிறேன், அது ஒரு பகுதி. அது மட்டுமே என்னை வெற்றி அடைய வைக்காது. ரெண்டாவது, தேவனை குறித்த அறிவு, தேவனை குறித்த விசுவாசத்தில் வளரும் போது மாத்திரம்தான் நான் வெற்றியோடு வாழ முடியும். நல்லா விளங்கணும். ஒரு பகுதி தேவனால் பிறந்திருக்கிறேன், நான் ஜெயிக்க முடியும். ரெண்டாவது, அப்போ ஜெயிக்க முடியும்னு எதை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய வார்த்தைகளை நம்புகிறேன், அதை விசுவாசிக்கிறேன். அதை விசுவாசிக்கும் போது தான் நான் வெற்றி அடைய முடியும். அதுக்காக தான் ஒரு டூல் மாதிரி கொடுத்துருக்கான்னு சொன்னேன். இது ஒரு ஆயுதம் மாதிரி. உங்களுக்கு விசுவாசம் ஒரு ஆயுதம் மாதிரி. தகர்க்க முடியாத காரியத்தை தகர்க்க முடியும், செயல்படுத்த முடியாத காரியத்தை செயல்படுத்த முடியும். அப்போ இன்னைக்கு விசுவாசம் எனக்குள்ளார இருந்துச்சுன்னா அவரால் நான் பிறந்திருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ நான் பிறந்திருக்கிறேன், நான் விசுவாசத்தில் வாழணும்னு கடவுள் விரும்புகிறார். அப்போ நீங்கள் நல்லா முடிவு பண்ணிக்கணும். நான் ஒரு பகுதியை மாத்திரம் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா. இன்றைக்கி பிள்ளைகள்லாம் பாரு, சிறு பிள்ளைகள் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் எங்கள் அப்பா பார்த்துக்குவார், எங்கள் அப்பா பார்த்துக்குவார், எங்கள் அப்பா பார்த்துக்குவார்னு நம்பிட்டு இருக்குது. ஆனால் அந்த சிறு பிள்ளையிலே எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நான் கொஞ்சம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன், நான் கொஞ்சம் வார்த்தையை நம்ப ஆரம்பிக்கிறேன், நான் கொஞ்சம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், நான் கொஞ்சம் அந்த வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறேன். அப்படி பேச ஆரம்பிச்சுன்னா அப்பாவுக்கும் பலு குறையும்.
ஏன்னா பிள்ளை விசுவாசிக்க ஆரம்பிக்குது. அப்போ இது வரைக்கும் அப்பா தான் விசுவாசிட்டு இருந்தார், இப்போ பிள்ளை விசுவாசிக்குது. அப்போ பிள்ளை விசுவாசி பேசும்போது அது பிள்ளையின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக கொஞ்சம் என்ன பண்ணும், ஆசீர்வாதங்கள் வர. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம் ஒரு பகுதியில் மாத்திரம் வாழ்ந்துட்டோம், விசுவாசத்தை அப்பப்பையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். குறை வரும்போது விசுவாசம் வந்துடுது, பலவீனம் வரும்போது விசுவாசம் வந்துடுது, இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் எப்பொழுதுமே விசுவாசத்தில் தான் வாழ்ந்தாகணும். இருக்குது இல்லை, எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்குது, என்ன அப்படி இல்லை. நான் விசுவாசத்தில் வாழும்போது நான் எப்பயுமே இருக்கிறத வச்சு வாழ மாட்டேன், நான் ஆண்டவர் வார்த்தை நம்புறேன், அதை வச்சு வாழுறேன். அப்போ இங்கே சொல்கிறாரு, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதி, நான் உனக்கு ஒரு விசுவாசம் என்ன பண்ணிருக்கேன், கொடுத்துருக்கிறேன். நான் பைபிள் சொல்லுது பாருங்கள், எபிரேயர் 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்குறமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட. என்ன சொல்றாரு, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயன் சொல்லியிருக்கிறல்லப்பா. அப்ப நீ விசுவாசத்தில் வாழணும் அப்படின்னு சொன்னா அந்த விசுவாசத்தை யாரு கொடுக்குறேன், நான் தான் கொடுக்குறேன். விசுவாச துவக்கரும் முடிக்கிறமா இருக்கிற இயேசுவை நோக்கி அவரோடு நான் பயணம் பண்ணும்போது, அவருடைய வார்த்தையோடு பயணம் பண்ணும்போது, அந்த வார்த்தையை பற்றி கொண்டு வாழும்போது, அந்த வார்த்தையை நம்பிக்கொண்டு வாழும்போது, அந்த வார்த்தையை சார்ந்து வாழும்போது, அந்த வார்த்தையை தியானித்து கொண்டு வாழும்போது, அந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை வச்சு வாழும்போது நான் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ நல்லா இன்னைக்கு முடிவு பண்ணிக்கணும், விசுவாசத்தை அவரே கொடுக்குறாரு, விசுவாசத்தை கிஃப்டாக கொடுக்குறாரு. அப்போ ஏன்னா நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கு. இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. எது தேவனுடைய ஈவு? கிருபை தேவனுடைய ஈவு கிடையாது, விசுவாசம் தான் ஈவா கொடுத்திருக்கிறார். அப்போ கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், அந்த விசுவாசமே ஈவா கொடுத்திருக்கிறார். அந்த ஈவு அதை கிஃப்டா கொடுத்துருக்கிறாரு. அந்த கிஃப்ட்டை வச்சு தான் நீ எல்லாத்தையும் மேற்கொள்ளணும். அந்த கிஃப்ட்டை வச்சு தான் எல்லாத்தையும் மேற்கொண்டு நம்ம காரியத்தை என்ன பண்ணணும், செய்யணும். அப்போ இன்னைக்கு இந்த மாலை வேலை நல்லா விளைவிக்கணும். நான் ஏன் அப்படியே சில வேலைகள் நல்லா இருக்குது, சில வேலை நல்லா இல்லாமல் போகுது, சில வேலைகளில் ரொம்ப தொய்ந்து போகுது அப்படின்னா, நான் விசுவாசத்தின் அளவில் வாழல, இருக்கிறதின் அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் விசுவாசத்தின் அளவில் வாழ்ந்தேன்னா என்ன இருந்தாலும் நான் பெருசாக யோசிக்க மாட்டேன், எதுவுமே இல்லைனாலும் பெருசாக யோசிக்க மாட்டேன். நம்ம இன்னைக்கு இருக்கும்போது ஒரு மாதிரி மனநிலையும், இல்லாத இருக்கும்போது ஒரு மாதிரி மனநிலை இருக்கிறேன்னா நான் விசுவாசத்தில் வாழல. நம்மளே புரிஞ்சுக்கலாம். அப்போ நான் விசுவாசத்தில் வாழறேன்னா எது இருந்தாலும் இல்லைனாலும் விசுவாசம் வாழ்ந்து கொண்டே என்ன பண்ணுவேன். அப்போ அப்படி வாழ ஆரம்பிக்கும் போது எதுவுமே இல்லைங்கிறதே இல்லாமல் ஆகிடும். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த மாலை வேலை கர்த்தர் சொல்றாரு, உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு, எப்பா எதுவுமே இல்லாமல் இருக்குதுல்ல, இல்லாமல் இருக்கிறது இல்லாமல் மாறிடும். எப்படி அது மாறும்னா, நான் ஒருத்தரை விசுவாசிக்கிறேன், எனக்கு விசுவாசம் அவர் துவக்குகிறார், அவரை நோக்கி நான் பயணம் பண்ணுறேன். அவரை நோக்கி நான் பயணம் பண்ணும்போது அவருடைய வார்த்தையை நம்பி போகிறேன். பயணம் என்பது சும்மா போகிறதில்ல, அவர் வார்த்தையை நம்பி என்ன பண்ணுறேன், பயணம் பண்ணுறேன். அப்படி அந்த வார்த்தையில் நான் பயணம் பண்ணும்போது அந்த வார்த்தையை எனக்கு என்ன பண்ணும், எனக்கு எதெல்லாம் எதிராக இருக்குதோ அதை மாற்றும், எதெல்லாம் எனக்கு சாதகமாக வருமோ அதை சாதகமாக எனக்கு மாற்றி கொடுக்கும், எனக்கு எதெல்லாம் சரியில்லாததோ அதை சரிப்படுத்தி கொடுக்கும். அப்போ நான் விசுவாசத்துமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ன பண்ணுது. அல்லேலூயா. நீங்கள் பரலோகத்தில் போய் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே தான் விசுவாசிக்கணும். அப்போ இங்கே சொல்கிறார் இல்லையா, தேவனார் பொறுப்பதெல்லாம் உலகத்தை, நம்முடைய விசுவாசமே உலகத்தை. அப்போ ஜெயிக்கிறதுக்கு எங்கே விசுவாசம் தேவை? இந்த பூமியில், இந்த உலகத்தில், இந்த பூமியில் நான் வாழறேன்னா இங்கே தான் எனக்கு விசுவாசம் வேணும். இந்த விசுவாசத்தை நான் வாழும்போது தான் எதின் அடிப்படையில் இருக்கிறன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் குறைவிலே இருந்தால் கூட நீங்கள் விசுவாசத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குறைவே என்ன பண்ணது. ஏன்னா நான் உன்னை விசுவாசிக்கிறேன். ஏன்னா வேதம் சொல்றது பாரு, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, எந்த மனிதனுடைய இருதயத்துக்கு தோன்றவே இல்லை, யாருக்கும் தோன்றாத விஷயம் எனக்கு தோன்றுது. ஏன்னா அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவருக்கு எனக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ ஆவியானவர்களை வெளிப்படுத்தும் போது எனக்கு, நான் விசுவாசத்தில் வளரும் போது ஆவியான வெளிப்படுத்தும் போது எனக்கு குறைகள் எனக்கு பெருசாக தெரியாது, என்னுடைய தாழ்ச்சி எனக்கு பெருசாக தெரியாது, இல்லாமல் இருக்கிறது பெருசாக தெரியாது. ஏன்? நான் ஒருத்தரை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா விசுவாசம் அங்கே தான் எப்படி ஆரம்பிக்குது, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் நான் விசுவாசிக்கிறேன். இல்லை, ஆனால் தேவன் இருக்கிறார். தேவன் உங்களோட இருக்கிறாருன்னா எல்லாவற்றுக்குள்ளார இருக்குது. அப்போ தேவன் உங்களோட இருக்கிறாரா? தேவன் உங்களோட இருக்கிறார்னா தேவன் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். ஏன்னா என்னோட தேவன் இருக்கிறார். ஏன்னா மோசே சொல்றாரு பாருங்க, இருக்கிறவர் எப்படிப்பட்டவரா, இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லுங்கிறார். என்னங்க இருக்கிறவராக இருக்கிறேங்கிறது ஒரு பேரா அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, சொல்லு போய் நீ இருக்கிறல்ல, ஆமா இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர் இப்ப இருக்கிறன்னு நீ போய் சொல்லுங்கிறார்.
நீ உசுரோடு இருக்கிறியா மோசே? ஆமாம். அப்போ நீ சொல்லுங்கிறாரு. நான் உசுரோடு இருக்கிறேன்னா நீங்கள் உசுரோடு இருக்கீங்களா? நீங்கள் போய் சொல்லுங்கள். இருக்கிறவரா இருக்கிற தேவன் அழைச்சிருக்கிறார். அவர் சொல்லிருக்கிறார், எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனிதர் இருதயக்கு தோன்றாத காரியங்களை எனக்கு தோன்ற பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்போ அவரால் தோன்ற பண்ண முடியாத ஒன்றுமே, ஏன்னா எதுவுமே அவர் இல்லாமல் உண்டாகவே இல்லை. அப்போ இன்னைக்கு முடிவு பண்ணணும், என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு வராது. திரும்பவும் சொல்கிறேன், இல்லாமல் இருக்கிறதே இல்லாமல் ஆக்கிடுவார். விளங்குதா? இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு, அதை இல்லாமல் மாற்றிடுவார். அப்போ இல்லாமையே மாற்றணும்னா நான் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கணும். அப்படி நான் விசுவாசிக்கும் போது எதை விசுவாசிக்கிறேன், எதை நம்புகிறேன், எதை ஏற்றுக்கொள்கிறேனோ அதில் நான் வாழ ஆரம்பிக்கிறேன். அதில் நான் வாழ ஆரம்பிக்கும் போது தான் நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். ஆமென். எபிரேயர் 4:2-3 சொல்லுது பாருங்க. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய வசனத்தை கேட்டிருக்கிறோம். ஏன் அது பிரயோஜனப்படாமல் போச்சுன்னா விசுவாசம் இல்லாமல் கேட்டிருக்கிறோம். சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல் கேட்டிருக்கிறேன். அப்போ விசுவாசம் இல்லாமல் கேட்டதால் அதில் பயன் இல்லாமல். அப்போ ஏன் பயன் இல்லாமல் போச்சு, என் வாழ்க்கை ஏன் பயனுள்ளது இல்லாமல் போச்சுன்னா நான் விசுவாசத்தில் கேட்கல. நான் விசுவாசத்தில் கேட்டிருந்தேன்னா நான் விசுவாசத்தில் பேச ஆரம்பிப்பேன். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தில் வளர்றன்னு விசுவாச தேவன் பெற்ற பிள்ளைகளாக விசுவாச பிள்ளைகளை வச்சுக்கிறாரு. அந்த விசுவாசத்தில் நான் வளராமல் விட்டதால கேட்ட வசனம் எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. இனிமேட்டு பிரயோஜனப்படுத்திக்கணும். சொல்லுங்கள், நான் பிரயோஜனப்படுத்திக்குவேன். கேட்ட வசனத்தை நான் பிரயோஜனப்படுத்திக்குவேன். அல்லேலூயா. அங்கே சொல்கிறார் பாருங்க, 3 விசுவாசர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்களுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடனே கோபத்தில் ஆணையிட்டேன். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, என்ன நீ விசுவாசிக்கலன்னா உனக்கு இளைப்பாறுதலே இல்லை. நீ விசுவாசிக்கும் போது இளைப்பாறுதலை பிரவேசிக்கணும். அப்போ வாழ்க்கையில் நன்மைகள், பாதுகாப்பு, சுகம், ஆரோக்கியம் எப்படி உண்டாகும்? நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னா எதை தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அந்த வசனத்தை நான் விசுவாசத்தோடு கேட்கும்போது எனக்குள்ளார ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். திரும்ப திரும்ப சொல்கிற மாற்றத்தை பற்றி தான் பேசிகிட்டே வரேன். ஏன் அப்படின்னா, கேட்குறது தான் மாத்திரம் இருக்கிறோம், அதை மாதிரி செய்யாமல் என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். நிறைய இப்போ நம்ம சபையில் அதை சண்டையில் தான் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் சபைக்கு வரவங்க சும்மா பிரசங்கத்தை கேட்டுட்டு மட்டும் போகிறதுக்காக வராங்க. அவங்க இங்கே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க வீட்டிலேருந்து என்ன வீட்டிலேருந்து கேட்கலாம். ஏன் சபைக்கு வரோம்? கேட்ட வசனத்தை என் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்திக்கூடிய சபைக்கு வரோம். கேட்ட வசனத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் இங்கேருந்து போகிறாங்க பாருங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துட்டு போகிறாங்க இல்லையா? போகும்போது அதை பிரயோஜனப்படுத்தாமல் போயிட்டாங்கன்னா வீடு போகிற வரைக்கும் அது போகாது. நான் நிறைய சபைகளுக்கு போயிருக்கிறேன். நம்ம சபை மாத்திரம் இன்னும் அதுலேருந்து விடுபடவே இல்லை. மனசு இருக்கும், மனசு இல்லையா? என்ன பண்ணுறாங்க, காணிக்க போட்டுட்டு வார்த்தையை கேட்க உட்காடுறாங்க. ஆய் ஊய் கக்கடா புக்கடாங்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் போகும்போது ஒரு ஆள் கூட சமாதானமாக போகல. அதுக்காக தான் நான் ஏஎஃப்டி சபையெல்லாம் பாடும்போது என் பிள்ளைகிட்ட சொல்லி கெஞ்சி கேட்குறேன், அது பாட மாட்டேங்குது. சபை முடிஞ்ச உடனே பாடல் பாட ஆரம்பிச்சிருவாங்க. பாஸ்டர் பாடிக்கிட்டே இருப்பார். நான் அப்போ இன்றைக்கி ஆண்டு ரொம்ப நிறையா 2 நாளாக பேசிட்டாரு. ஆண்டை விட ஏதோ நம்ம செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை விட மேலே நம்ம ஏதோ செய்யணும்னு நம்ம முற்படுகிறோம். நம்மள முற்படும் போது ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. வந்தோம்னா எஸ்தர் நீ வரலாம், பாட்டை பாடிக்கிட்டே இரு, நாங்கள் கிளம்பிக்கிட்டே இருக்கிறோம். நீ பாடிக்கிட்டே இரு, நான் கிளம்பிக்கிட்டே இருக்கிறோம். நீனு கிறிஸ்டின் வந்துருங்க வண்டி எடுத்துக்கிட்டு. ஏன் சொல்ல வரேன்னா, இங்கே இதை பார்க்குறேன். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்குறாங்க. உண்மையிலே விசுவாசம் இருந்துச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ விட்டுருங்க, ஒரு சிஎம் மீட்டிங் வர்றாரு. இங்கே மீட்டிங் முடிஞ்சிருச்சு. சிஎம் மீட்டிங் முடிஞ்ச உடனே அங்கே இங்கேயும் சத்தம் போட்டுக்கிட்டும் அங்கே இங்கேயும் பேசிக்கிட்டு கச்சா முச்சா இருந்தால் எப்படி இருக்கும்? சிஎம் ஏன்டா அந்த இடத்துக்கு வந்தால் நினைப்பேன். சிஎம் வரும்போது எப்படி இருக்கும் அந்த இடமே? அவர் அந்த இடத்த விட்டு போகிற வரைக்கும் எந்த சத்தமும் இருக்காது. அப்படியே அலர்ட்டாக இருப்பான், பயங்கரமாக இருப்பான். நம்ம பார்த்துருக்கோம், பயங்கரமாக இருப்பான், அலர்ட்டாக இருப்பான். அவரை பேக்கப் பண்ணி அனுப்புகிற வரைக்கும் அவ்வளோ அலர்ட்டாக இருப்பான். யோசிச்சு பாருங்க. ஆனால் இங்கே பிரசங்கம் பண்ணுறது ஆமே நல்லலுங்கிறான். நான் இப்படி இறங்கின உடனே நொய்யன்னு ஓட்ட அப்புறம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான் என்ன மதிப்பு இருக்குது? இல்லை எனக்கு தான் என்ன மதிப்பு இருக்குது? என்ன மதிக்க வேணாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னக்கு கேட்டோமோ அதை பேசணுமா?
என்னைக்காவது வந்து பிரதர் இன்னைக்கு அருமையாக பேசினீங்க, ரொம்ப சந்தோஷம், இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த விஷயம், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதை நான் நம்புகிறேன், ஏதாவது பேசலாம்ல? அப்படி யாரும் பேசுறதே ஒரு ஆள் கூட பேசுறது கிடையாது. அது மாதிரி ஏன்னா ஏதோ வரோம், கேட்குறோம், பேசுறது சந்தோஷமா இருக்குது, ஏசி குழு குழுன்னு இருக்குது, முடியாது வேர்த்து ஊற்றும், இப்போ கொஞ்சம் ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது, ஏதோ ஒன்று கேட்குறோம், ஏதோ ஒரு சந்தோஷம் வருது, அந்த சந்தோஷம் அன்னைக்கு அப்போவே மண்ணை போட்டு மூடிட்டு போயிடுறோம். அதை கேட்குறோம் பாருங்க, கேட்டு அடுத்த வருஷம் வரதுக்குள்ளாரே அந்த வருஷம் மறந்துடுது, அடுத்த வருஷம் வரதுக்குள்ள அந்த வருஷம் மறந்துடுது, அடுத்து ஏன்னா அப்படி மறக்க வச்சிடறான். ஏன்னா பிசாசுடைய வேலை என்னன்னா, வசனம் உங்களுக்குள்ளார போச்சுன்னா வேலை நடந்துடும். அப்போ யோசிச்சு பாருங்க, இங்கே தான் கேட்டவர்கள் ஏன் இளைப்பாறுதலுக்குள்ளார போக முடியல? அவங்க வசனத்தை விசுவாசத்தோட கேட்கல, விசுவாசத்தோட அவங்க கேட்காம போடுதால அது பலன் இல்லாம போயிடுச்சு. எப்படி ஒரு விதையை போட்டு தண்ணியே ஊற்றலன்னா அது கருகி வீணாக போகுமோ, அதே போல தான் ஜனங்களோட வாழ்க்கை அப்படியே இருக்குது. இன்றைக்கி முடிவு பண்ணணும், நாம் முடிவு பண்ணணும். நம்ம கொஞ்சம் பேர் இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம கடலில் போய் பெருங்காயத்தை கரைக்க முடியாது, ஒரு டம்ளரில் கரைச்சி ஒரு முடிவுக்கு வரலாம். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி விசுவாசம் இல்லாமல் நம்ம கேட்குறோமா இல்லை விசுவாசத்தோட கேட்குறோமா? விசுவாசத்தை கேட்குறோம்னா அதை உள்ளே வச்சுக்கிட்டு கப்பு சிப்புன்னு என்ன பண்ணும்? சோத்திரம் ஆண்டவரே. இப்போ நீங்களும் வரீங்க பாருங்க, இப்போ நானும் வரேன், வசனத்தை போதிச்சுன்னா நான் அடுத்த நான் இப்போ காட்டுக்கூட்டு போகும்போதெல்லாம், கத்திரிமேடு போகும்போதெல்லாம் இதை விட ஃப்ரீயாக போவேன். ஏன்னா 2 இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டேன்னா அங்கே போகும்போது எது அந்த ஊருக்கு சொல்லுமோ அதை மட்டும் சொல்லிட்டு வருவேன். பயங்கரமாக இருக்கும். அங்கே இங்கே விட காட்டுக்கூட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அங்கேயும் விசுவாசம்லாம் கேட்டதால அங்கே ஒரு பயங்கரமும் நடக்கலை. இவர் கத்துவார், கத்திட்டு சோத்திரம் சொல்லுவார், வந்துடுவார் நினச்சி அதெல்லாம் அப்படியே இருந்துருச்சுவோ. அப்போ விசுவாசம் இல்லாமல் ஜனங்க கேட்டு 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 அவங்க ரெஸ்ட்டுக்குள்ளார, அவங்க வாழ்க்கை நன்மைக்குள்ளார அவங்க செல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம செல்லணும் கடவுள் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ நல்லா பாட்டு பாடுறோமா, ஆராதிக்கிறோமா, வசனத்தை கேட்டோமா, கத்தாவே ஸ்தோத்திரம், என்ன பண்ணும்? வண்டியை சத்தத்தை காணும், அதனால் வண்டியை கிளப்பிடணும். என்ன பண்ணணும்? வண்டியை கிளப்பிடணும். கிளம்பி போய் என்ன சொன்னாங்கன்னு என்ன பண்ணணும்? அதை பார்க்க ஆரம்பிச்சிடணும். பார்த்து தான் வீட்டில் பேச ஆரம்பிக்கணும். இது மாதிரி நம்ம யாரும் பேசவே இல்லை. வீட்டில் போய் என்ன பேசுவோம்? அதை பாரு, என்ன கத்துச்சு அதானே பேசுவேன். ஏன்னா ஏன் சொல்ல வரேன்னா, விசுவாசம் ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசத்தான் வாழ்வு இருக்குது, விசுவாசத்துல மேன்மை இருக்குது, விசுவாசத்தான் விடுதலை இருக்குது, விசுவாசத்துல முன்னேற்றம் இருக்குது. அப்ப விசுவாசம் இருக்குது, ஆனா செயல்படுத்த முடியாம ஏதோ ஒன்று செயல்படுத்திட்டு போயிடுறோம். அப்ப அந்த வாரம் முழுக்க யோசிச்சு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை முடிச்சு போன உடனே நீங்க என்னெல்லாம் சொன்னமோ எல்லாம் மறந்துடும். ஒருவேளை சகோதரி அந்த மெசேஜை திரும்ப போடுறதால நீங்க கேட்கறதால கொஞ்சம் நிற்கும். அப்ப இன்னைக்கு நல்ல தவறா நினைக்காதீங்க. விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால், விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால், நாங்கள் சொல்கிறார்ல, தேவனார் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ ஏன் ஜெயிக்க முடியல, ஏன் முன்னேற முடியலன்னா விசுவாசம் இல்லாமல் கேட்டோம். ஏதோ ஒன்று சொல்கிறாரு, நல்லா இருக்குது பிரதர் இன்னைக்கு நல்லா சொன்னார், அவ்வளோதான். இல்லை, அதில் என்ன ஆழமான அர்த்தம் அடங்கியிருக்குது, எனக்கு என்ன சொல்லிருக்கிறாரு, என் வாழ்க்கைக்கு என்ன சொல்லிருக்கிறாரு, என் பிரச்சனைக்கு என்ன பதில் சொல்லிருக்கிறாரு. ஏன்னா இங்கே ஆண்டவர் வார்த்தை சொல்லும்போது சும்மா மொட்டிக்கு சொல்றது இல்லை, என்னென்ன யாருக்கு என்னென்ன பிரச்சனையோ அந்தந்த பிரச்சனைக்கு தகுந்தார் தான் வார்த்தைகளை கர்த்தர் அனுப்புவார். அந்த வார்த்தை எனக்குன்னு நீங்கள் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தை பலன் வரும். பைபிள் சொல்லுதில்ல, 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் வரும். அப்போ ஏன் 30 வரல, 60 வரல, 100 வரல அப்படின்னா, கேட்ட வசனத்தை விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினா. ஏன்னா விசுவாசம் அவரே கொடுக்குறாரு. அந்த விசுவாசத்தின் மூலமாக வார்த்தையை உள்ள வைக்கணும் விரும்புகிறார். ஒரு பிரசங்க சொல்கிறாரு பாருங்க, வார்த்தையை பற்றி கொண்டு வாழணுமா, வார்த்தையை பிடித்து கொண்டு வாழணுமா. பற்றி கொண்டு வாழணும்னா எப்படி வச்சு பாருங்க, பிடித்து கொண்டு வாழணும் எப்படி, அதுதான் கண்ணும் கருத்துமா அது மேலே என்ன பண்ணும். அப்போ கண்ணும் கருத்துமா அதில் வார்த்தையில் இருக்கும்போது தான் விசுவாசம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கண்ணும் கருத்துமா அந்த வார்த்தை மேலே இல்லாமல் விட்டுட்டோம்னா விசுவாசம் வேலை செய்யவே. அப்போ விசுவாசமே எப்படி தான் வேலை செய்யும், வார்த்தையில் தான் வேலை செய்யும். அப்போ விசுவாசம் இல்லாமல் கேட்டோம்னா வார்த்தை அங்கே பலனற்று போயிடும். அப்போ பலனுள்ள வாழ்க்கை வாழணுமா, விசுவாசத்தில் வாழ ஆரம்பிக்கணும். அப்படி இருந்தோம்னா கேட்ட சத்தியம் நமக்காவது பிரயோஜனமாக இருக்கும். பிரசங்கம் பண்ணுற எனக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நான்
பேசிட்டு நான் போயிட்டு திரும்ப நான் தூங்கும்போது என்னன்னா நான் காட்டுக்கூட்டில் சொல்லணும், என்னன்னா கத்திரிமேடு சொல்லணும், நான் யோசிச்சு பார்ப்பேன். இதுதான் அந்த ஊருக்கு ஓகே, இதுதான் அந்த ஊருக்கு ஓகே, அதை மட்டும் பிடிச்சு சொல்லிட்டு வருவேன். இப்போ இன்னைக்கு இங்கே வந்துடுறாங்க பாருங்க, இங்கே நான் போன பிறகு நான் முழுசும் பார்க்கலாம். இல்லையா, நான் பிரசங்கம் பண்ணது பூரா திரும்ப நான் யோசிச்சு பார்க்கலாம். இது ஓகே, அது ஓகே, இது தப்பா, இது சரியா, இது இப்படி போதிச்சிருக்கணுமான்னு எனக்குள்ளார வர ஆரம்பிக்கும். அப்போ ஒன்றுமே இல்லாமல் நம்ம போய் இவங்க சத்தம் போட்டுதும் அவங்க சத்தம் போட்டுதும் இவங்க இது பண்ணுதும் அவங்க பண்ணுதும் பேசிட்டு போனோம்னா எதுவுமே என்ன பண்ணாது, நிற்காது. எதுவுமே நிற்காம போச்சுன்னா அந்த நாள் சண்டேவே எந்த பிரயோஜனம் இல்லாத சண்டேவை என்ன பண்ணுறோம். அதில் இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணிக்கணும். இங்கே சொல்கிறாரு, என்னை இதை படிக்கும்போது எனக்கு அது விளங்குச்சு. ஏன் ஜனங்கள் வாழ முடியல, ஏன் ஜனங்கள் முன்னேற முடியல, ஏன் ஜனங்கள் மேலே வர முடியாது போச்சுன்னா விசுவாசம் இல்லாமல் கேட்குறாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த பலனுமே. ஆனால் விசுவாசத்தோட கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு கமுக்கமாக கொடுக்குறேன் வச்சுக்கண்ணா, உட்காந்துருப்பீங்களா அந்த இடத்துல? நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்கிறோம் வச்சு என்ன பண்ணுவீங்க? அப்படியே வாங்கிட்டு நையா என்ன பண்ணுவான், பையன் கிளம்புவோம். பையன் என்ன பண்ணுவான், கிளம்புவோம். ஏன்? மற்றவங்களும் யாருக்கும் என்ன பண்ணல, யாருக்கும் கொடுக்கல, உங்கள்கிட்ட தான் ஒரு ஆள்கிட்ட தான் கொடுத்துருக்கேன். என்ன பண்ணுவோம், நம்ம கப்பு சிப்புன்னு சோத்துறாங்க அப்படின்னு போயிடுவோம். ஏன்னா நமக்கு வேற ஆட்டை என்ன பண்ணல, நம்ம தானே. அப்போ வசனத்தை அவ்வளோ வேல்யூபிளாக நம்ம யோசிக்கல. நல்லது எல்லாமே யோசிக்கிறோம். ஆனால் அதை நான் இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு அந்த வாரத்தில், இதை நான் பற்றி கொண்டு நான் என்ன பண்ண போகிறேன், வாழ போகிறேன், இதை பிடிச்சு கொண்டு வாழ போகிறேன், இதை சார்ந்து வாழ போகிறேன், இதை நம்பி வாழ போகிறேன்னு அப்படி விசுவாசத்தில் துவக்கி நம்ம போகலை. அதனால் இங்கேருந்து போகும்போதே எல்லாம் மறந்துடுது, அங்கே போனால் சுத்தமாக மறந்துடுது. அடுத்த வாரம் வரும்போது ஒன்றுமே என்ன பண்ண மாட்டேங்குது. வெள்ளிக்கிழமை கேட்டாங்களா சிஸ்டர், என்ன சொன்னாங்க, என்ன எடுத்தோம், கீழே பெரும்பில் கேட்டாங்க. ஒரு வாரம் விட்டுட்டோம். ஒரு வாரம் விட்டுட்டு 2வது வாரம் போய் கேட்குறோம். போன வாரம் விட்டுட்டோம், அதுக்கு முதல் வாரம் வெள்ளிக்கிழமையில் என்ன பிரசங்கம் பண்ணோம், என்ன சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் எல்லாம் முழிக்குது. வந்துருதே 3 பேர் தான், 3 முழிக்குது. அதில் 2 பேர் 3 பேர் என்ன தெரியுமா, அவங்க பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. வெள்ளிக்கிழமை நான் என்ன பண்ணும், சபைக்கு வரணும், தீர்க்கதரிசி நான் வரணும், 100 நாள் வேலையாக இருந்தாலும் லீவ் போட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ டெடிகேஷனாக இருக்கிறவங்க முன்னாடி என்ன பண்ணும், புரியுதுங்களா? இப்போ அதான் நான் முடிச்சு சொல்கிறேன். இப்போ நாமளும் அப்படி இருந்தோம்னா நம்மளை மாற்றிக்கணும். சும்மா அறக்க பறக்க வந்துட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இல்லை. நான் விசுவாசம் இல்லாமல் கேட்டேன். நான் விசுவாசம் என்னன்னா எதை நம்புகிறோம், எதை ஏற்றுக்கொள்கிறோமோ அது மேலே மதிப்பு அதிகமாக வச்சுருப்போம். எதை நம்பலையோ எதை ஏற்றுக்கொள்ளலையோ அது மாதிரி நம்பிக்கை வச்சிருக்க மாட்டோம். அதான் விசுவாசம். வார்த்தையை நம்புகிறோமா, வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோமா, வார்த்தையை பற்றிக்கொள்ளுமா. அவர் சொல்கிறார் பிரசங்க, வார்த்தையை பற்றிக்கொள், வார்த்தையை பிடித்துக்கொள். அதை பிடிச்சிக்கிட்டேன்னா உனக்குள்ளார வாழ்வு என்ன பண்ணுற வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாலை வேலையில் கர்த்தர் மேலே பார்த்து சொல்கிறாரு, விசுவாசத்தை உனக்கு கொடுத்துருக்குறேன், நான் தான் துவக்கிறேன், நான் தான் முடிக்க போகிறேன். அதனால் விசுவாசத்தோட வார்த்தையை என்ன பண்ணு, கேளு. அப்படி கேட்கும்போது தான் விடுதலை என்ன பண்ணும் சொல்லுங்க. கேட்கும்போது விடுதலை வரும், கேட்கும்போது விடுதலை வரும். ஆமென். ஏன்னா யோசுவா குறித்து பார்க்குறோம்ல, யோசுவாவுக்கு ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சுருந்தார் இல்லையா? என்ன திட்டம் வச்சுருந்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் மீட்டு கொண்டு வருவது மோசையோட வேலை. யோசுவாவுடைய வேலை, பிரதானமான வேலை என்னன்னா கானான் தேசத்தை கொண்டு போய் என்ன பண்ணும், சேர்க்கணும் இல்லைங்களா? கானான் தேசத்தை கொண்டு போய் என்ன பண்ணவங்கள சேர்க்கணும். யோசிச்சு பாருங்க, விடுதலையாக்கி கொண்டு வந்து முடிஞ்சிச்சு, இப்போ அங்கே கொண்டு போய் என்ன பண்ணும், சேர்க்கணும். அப்போ சேர்க்கணும்னா ஆண்டவர் யோசுவாட்ட கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா? என்ன கற்றுக் கொடுக்குறாரு? யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாணம் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. ஏன் பிரியாமல் இருக்கணும்? ஏன்னா வார்த்தை பிரிஞ்சிருச்சுன்னா வழி மாறிடும். வார்த்தை பிரிஞ்சிச்சுன்னா வழி மாறிடும். அப்போ வார்த்தை பிரியாமல் இருந்துச்சுன்னா வழி மாறாமல் போகலாம். யோசுவா, நீ வழி மாறாமல் போகணும் தான் ஒன்று அழைச்சிருக்கிறேன். நீ கர்த்தர் பார்த்து சொல்றாரு, எப்போ உன்னை அழைச்சிருக்கிறேன், பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கணும், உன்னை அழைச்சிருக்கிறேன், நான் உன்னை தெரிஞ்சிருக்கிறேன். அதனால அந்த வார்த்தையை விட்டு நீ பிரியாம இருந்தனா வழி மாறாம போகலாம். வழி மாறி போனா கூட திரும்ப மாத்திட்டு வந்தனா வழிக்குள்ளார வந்துடலாம்.
அவ்வளோதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய். அப்ப யோசிச்சு பாருங்க, யோசுவார் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு சொல்லுங்க பிரியாது இருப்பதாக. அப்ப நியாயப்பிரமாண புஸ்தகம் ஏன், வார்த்தை ஏன் அவங்களை விட்டு பிரியக்கூடாது? அந்த வார்த்தை தான் என்ன பண்ணும், அவங்கள வழி நடத்தி செல்லாம. அடுத்து சொல்றாரு, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை. அப்ப என்ன சொல்றாரு, உனக்குன்னு ஒரு வழியை நான் வைத்திருக்கிறேன் இல்லையா, அந்த வழியை உனக்கு தகுந்தாற் போல நீ ஆதாயப்படுத்தி கொள்ளணும். அப்படின்னா வார்த்தை மேல கவனமா என்ன பண்ணும் இருக்கணும். அப்ப அங்க விசுவாசம் இல்லாம கேட்டதால அவங்க வாழ்க்கை பலன் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் யோசுவாட்ட சொல்றாரு, அப்பா அதை தியானிச்சுக்கொள், அதை நம்பு, அதை ஏற்றுக்கொள். ஹல்லேலூயா. வார்த்தை பிரியாம இருந்துச்சுன்னா வழி தவறாம வாழ்க்கை சரியான பாதையில் என்ன பண்ணும், செல்லும். ஆமென். அப்ப இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு ஒன்று. ரெண்டாவது, வாயை விட்டு பிரியாம இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா தியானிக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. அதை தான் சங்கீதக்காரன் சொல்றான், முதல் வசனம் 1:1-2, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆசீர்வதிக்கப்பட்டவனா நீங்கள் நானும் இருப்போமா? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் சொல்றாரு பாருங்க. நீர்க்காலையில் ஓரமா நடப்பட்டவங்கன்னா ஆசீர்வாதம். தன் கால தன் தனியை தந்து இலை உதிரா இருக்கிற மரத்தை போல இருக்கக்கூடிய ஆசீர்வாதம். மூணாவது, எதை செஞ்சாலும் அதுல ஆசீர்வாதம் வாய்க்கும்படியான ஆசீர்வாதம். அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்கள் நானும் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு கடவுள் விரும்புறாரு. அதனால இந்த வார்த்தை வாயை விட்டு பிரிய கூடாது. இதில் எழுதியிருக்கிறபடிலாம் கவனம் என்ன பண்ணும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ண போதுமானவராய். இங்க சொல்றார், உன் வழியை நீனே வாய்க்க பண்ணுவ. அல்லேலூயா. சொல்லுங்க, என் வழியை கர்த்தர் என் மூலமாக வாய்க்க பண்ண போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப வழி விலகி போறோன்னா வார்த்தையில் நம்ம நிக்கலன்னு அர்த்தம். நிறைய பேர் அப்படித்தான் ஏசு சொல்லுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வார்த்தை மேல என்ன பண்ணலாம், அவங்க நிக்கல. ஆனா வார்த்தை மேல நம்ம நிற்கும் போது வார்த்தை நம்மளை வாழ வைக்காம இருக்கவே. வார்த்தை என்பது விதை. வார்த்தை என்பது விதை. எப்படி ஒரு விதையை போடும்போது அந்த விதையின் மூலமாக ஒரு மரம் வளர்ந்து ஒரு பலனை கொடுக்குதோ, அதே போல வார்த்தை கண்டிப்பா பலனை கொடுக்காம என்ன பண்ணாது இருக்காது. ஒருவேளை இந்த உலகத்துல போடுற விதை கூட பலன் எல்லாம் போயிடலாம். ஆனா வார்த்தையின் பலன் இல்லாம, சொல்லுங்க, வார்த்தையின் பலன்ல நான் வாழ ஆரம்பிப்பேன். வார்த்தையின் மேல உள்ள ஆசீர்வாதத்துல நான் வாழ போறேன். ஆமென். அப்ப வார்த்தை நம்மளை வாழ வைக்காம விடவே, நம்மளை துரத்தி வாழ வைக்கும். அதெல்லாம் சொல்றாரு சங்கீதக்காரன், ஒன்று நம்ம ஆசீர்வாதம் நம்மளை ஓவர்டேக் பண்ணி என்ன பண்ணுமா போகும். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் நம்ம மேல கடந்து போற அளவுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சுக்கிறார். ஏன் அதை நம்ம வாழ்க்கையில பலிக்கல, ஏன் வாழ்க்கை நடக்கலைன்னா விசுவாசம் இல்லாம கேட்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் விசுவாசத்தோட கேளுங்க. ஓரளவுக்கு கோச்சிக்காதீங்க, சண்டை பிடிக்காதீங்க. நான் என்ன விசுவாசம் இல்லாம கேட்கறேன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படிலாம் கேட்காதீங்க. ஆண்டவரே, கொஞ்சம் விசுவாசத்துல குறைவு இருக்குது, இந்த அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். அப்படி உதவி செஞ்சும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப கர்த்தர் பேரில் கர்த்தரில் பிறந்திருக்கிறேன், கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தின் மூலமாக நான் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ போறேன். அப்படி வாழும்போது சுகவீனம் வருதா? சுகவீனத்தை மாற்ற முடியும். அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க. யாக்கோபு 5, இது மட்டும் பார்த்து முடிச்சிடும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் வரவழைப்பானாக, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவர்கள். அப்போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை யாராவது ரட்சிக்குமா? அப்ப நோயோட ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அந்த நோயிலிருந்து எப்படி விடுதலை கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபம். அப்ப விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபம்னா என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை நம்பி வார்த்தையை சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஜெபத்துல அந்த நோய் மாறும். ஹல்லேலூயா. அதான் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் பார்க்குறோம் இல்லையா, 53ஆம் அதிகாரத்துல 4-5. ஏசாயா 53ல்
4:5. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால். அப்ப நமக்கு பிணியால் எப்படி ரட்சிக்கும்? அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானன்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது அந்த எவ்வளோ நோயில் அவங்க இருந்தா கூட அந்த நோயிலிருந்து அவங்களை விடுதலையாக்க இந்த வார்த்தை போதுமானது என்ன பண்ணுது இருக்குது. அப்போ நான் எதை விசுவாசிக்கிறேன்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லி பிணியாளி மேலே நான் கை வச்சு ஜெபிக்கிறேன், எண்ணெயை பூசுகிறேன். அப்படி எண்ணெயை பூசி ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு மிகப்பெரிய விடுதலை என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரி காரியம், இது ஒரு சாம்பிளாக சொல்கிறாரு. உங்கள் என்ன பிரச்சனையோ அதுக்காக தான் சொன்னேன் விசுவாச அறிக்கை எழுதி போடுங்கன்னு. ஏன்னா என்ன தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் வீட்டில், எதுதான் நம்ம உரையாடுறோம், நமக்கு அதில் எழுதும்போது என்ன பண்ணுறோம் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போ அதை எழுதும்போது தான் எதை பேசியிருக்கிறோம், எது பேசலை, எது பேசணுங்கிற எண்ணம் நமக்குள்ளார என்ன பண்ணும் வரும். அதனால் தயவு செய்து பிணியாலே ரட்சிக்கக்கூடியது, அதாவது நோயே மாற்றக்கூடிய விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசும்போது அந்த நோய் மாறும்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற வார்த்தைகளை நான் விசுவாசத்தோடு பேசும்போது அந்த பிரச்சனை மாறும் என்பது வேதத்துடைய கூற்றா என்ன பண்ணுது இருக்குது. இன்னைக்கு அதை நம்பினோன்னா இன்னைக்கு அதை செயல்படுத்துவோம். கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லலாமா? எழுந்திருக்கலாமா?